என்னுடைய பேர் வந்து அந்தோணி சந்தியா. நான் வந்து ஓலைக்குடா மீனவர் கூட்டு சங்க தலைவராக வந்து 25 வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்கேன். கடந்த இந்த கட்சி திருவிழாவை பற்றி கொஞ்சம் சொல்லலாம்னு உங்கள்கிட்ட நினைக்கிறேன். 1972, 73 எனக்கு வயசு வந்து ஒரு 17, 18 வயசு இருக்கும். அப்போ வந்து திருவிழாவுக்கு நாங்கள் எல்லோரும் போவோம், எல்லோரும் வருவோம். அப்போ போயிட்டுருக்கையில் எங்களுடைய தகப்பனார் அப்போ வந்து இந்த நாட்டுப்படகுல வந்து இன்ஜின்லாம் கிடையாது. அந்த சிறகட்டி வத்தைன்னு சொல்லிட்டு பெரிய வத்தை இருக்கும். அதில் வந்து நாங்கள் 5 பேர் 6 பேர் வந்து குடும்பத்தோடு அந்த அந்தோனியார் திருவிழாவுக்கு சாமி கும்பிட நாங்கள் போவோம். போகையில் வந்து அதில் வந்து இன்ஜின்லாம் கிடையாது. நாங்கள் நேராக போக முடியாது. பாய் மரம் வச்சு பாய் இழுத்து ஓடி 2 பாய் வச்சு ஓடுவோம். நாங்கள் ஓடி இப்படி ஓடணுன்னா நேராக போக முடியாது. நாங்கள் இப்படி ஓடி மாறி நாங்கள் போய் அந்த கட்சி போய் சேர்ந்து நாள் போய் நாங்கள் வந்து அங்கே அடைஞ்சிருந்தாங்கன்னா அங்கே திருவிழா வந்து 7 நாள் 6 நாள் திருவிழா நடக்கும். அங்கே திருவிழா நடக்குன்னா வருவாங்க, இலங்கையிலேருந்து வருவாங்க, இந்தியாவிலேருந்து வருவாங்க, டெய்லி சாமி கும்பிடுவாங்க, அவங்க போயிடுவாங்க. அப்போ நாங்கள் இங்கேருந்து வந்து சாப்பாட்டுக்கு வருவான்னு தங்குற அளவுக்கு அரிசி, ஜாமான், தண்ணி, அதுக்குள்ளே உணவுப் பொருளை பூரா நாங்கள் வத்தையிலே நாங்கள் போகிற அந்த இதிலே கொண்டு போய் அங்கே இறக்கி அந்த பாய் வச்சு ஓர கூரைப்பாயில் வந்து டென்ட்டு போட்டுருவோம். நாங்கள் டென்ட்டு போட்டு அங்கேயே தங்கி இருந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம். இந்தியாவிலேருந்து டெய்லி அங்கே வருவாங்க. வரவில் வந்து அவங்க நங்கூரம் போட்டு கரையை போக முடியாது. இப்போ தான் ஆர்பார் கட்டியிருக்காங்க, எல்லாம் வருவாங்க. அப்போ வந்து நாங்கள் நங்கூரம் போட்டு ஆங்கூர் போட்டு அந்த இசைப்படகுல ஆட்கள் அப்படி இருப்பாங்க. நாங்கள் இங்கேருந்து கரையை இருந்து நாங்கள் ஒரு 2 பேர் அணியத்தில் ஒரு ஆள் புறத்தில் தாங்கு கம்பு வச்சு ஊண்டிட்டு போய் அந்த ஆட்களை ஏற்றி கரையை உண்டு இறக்குவோம். இறக்குறதுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபா கொடுப்பாங்க எங்களுக்கு. அதுதான் எங்களுக்கு கூலி. நாங்கள் சாமியை கும்பிட்டுக்கிட்டு அந்த இதையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு ஒரு வாரமாக நாங்கள் அங்கே தங்கியிருப்போம். இலங்கையிலேருந்து வருவாங்க, இந்தியாவிலேருந்து வருவாங்க. அப்போ அவங்க இலங்கையில் அந்த சோப்பு, அந்த ஜாமான், அது கடலை மிட்டாய், பல பொருள்களெல்லாம் துணியெல்லாம் கொண்டு வந்து கைலி இதெல்லாம் கொண்டு இங்கே கொடுப்பாங்க. நாங்கள் இந்தியாவிலேருந்து அங்கே கொண்டு போவோம். கொண்டு போய் பழுமாறுவாங்க, தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வருவோம். எந்த பிரச்சனையும் இருக்காது. யாரும் வந்து எந்த இதுவும் பிரச்சனை